ஸோ இது உருட்டுறது ஒரு பெரிய வேலைன்னு சொல்லலாமா. இப்போ தான் வந்து நான் ஒரு பால்ஸ் அளவு ஓரளவு பால்ஸ் வந்து கிண்டிருக்கேன். மண்டே தின்னதில்லை. ஸோ இவ்வளோ மாவையுமே இவ்வளோ தான் உருட்டணும், நிறைய வரும். ஸோ பார்ப்போம், உருட்டணும். இது பார்ட் 2. இது ஆக்சுவலி இப்படி நாங்கள் போட மாட்டோம். இப்போ பால்ஸ்லாம் எங்கள் பாட்டிலாம் போட மாட்டாங்க. நார்மலாக எடுத்து இப்படி பிடிச்சி இந்த ஷேப்லாம் போடுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அழகாக ரவுண்டாகவே வெட்டி போட்டுருங்க. இல்லைன்னா வந்து கீ எடுத்துக்கோங்க. கீ வந்து விழுந்துருச்சு, அதெல்லாம் வலிச்சிருக்காங்க. பாதி பாட்டை உருண்டையாகவும் பாதி பாட்டை எங்கள் பாட்டி போடுற மாதிரியும் நான் போட போகிறேன். பிகாஸ் அப்படியே உருட்டிட்டு என்ன ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஹவ் யூ வாண்ட் யூ கேன் புட் த ஷேப்ஸ், ஓகேயா. ஸோ இஃப் யூ வாண்ட் அ ஸ்கொயர் ஷேப் ஆர் ட்ரையாங்குலர் ஷேப் யூ கேன் add that. But for me I am adding a circle and my grandmother's signature size. Anyone have been coming? Okay guys, இதை இப்படின்னு உருட்டலாம், இல்லைன்னா இப்படி வச்சு கூட உருட்டலாம். Your wish. It is not we should not give any money for this package. It is free. This government's சத்து மாவா? எஸ். இது வந்து கோதுமை, வெல்லம், சோயா மாவு, கடலை மாவு, உளுந்து மாவு, அப்புறம் என்னமோ போட்டிருக்கு, முளைக்கட்டிய கேழ்வரகு, வறுத்த கடலை மாவு, தாது உப்புக்கள், அது மாதிரி நிறையா இருக்குது. பட் எனக்கு அதெல்லாம் தெரில. இது நாங்கள் வீட்லேயுமே செய்வோம். வெள்ளம்னால வெள்ளம் போட்டுக்கனால இந்த கலரில் இருக்குது. வீட்டில் இருக்க போட்டு அது வேறு மாதிரி ஒரு கலரில் இருக்கும். எல்லாமே ஒரு சைஸெல்லாம் பெரிய பெரிய சைஸெல்லாம் போடும். தான் நான் போட போகிறேன். 3 பாட்டை தான் போட போகிறேன். ஸோ இது வந்து இப்போ உருட்டுறது மட்டும்தான் வரும். ஸோ நான் அடுத்து வந்து வேக வைக்கிறதுலாம் தனி பாட்டாக போடுவேன். ஓகே. ஓகே, சர்க்கிள்லாம் முடிஞ்சிச்சா? இத்தனை சர்க்கிள் 21 சர்க்கிள் பால்ஸ் நான் வெட்டிருக்கேன். எனக்கு தெரியும். அப்படியே வந்து ஆர்டராக அடிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் எங்கள் வீடு மெயின் ரோட்டில் இருக்கிறனால அப்படி தான் இருக்கும். எங்கன்னா திருச்சியில் எந்த இடம்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, அடிக்கிட்டு 21 பாட்டில் ஒரு பாட்டு மட்டும் தனியாக நிற்கிறாங்க அடிக்கிட்டேன். அடுத்து வந்து மாவு கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து தனித்தனியாக உதிர்ந்து தான் இருக்கும். அவ்வளோடைய சேர்ந்து தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம எங்கள் அப்பையோட சைஸ் நல்லா இருக்கும். இது வேறு தப்பாக நினச்சிக்கோன்னா இது வேறு. கொஞ்சோண்டு மாவு இருக்குல்ல, நான் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். பாய். லாஸ்ட்டாக அந்த பாயோட நிற்கிறேன். இப்போ எனக்கு பார்த்துக்கலாமா? ஸோ மொத்தம் 25 அந்த மாவு இது இருக்கிற ரவுண்டு அந்த ஷேப்பை பிகாஸ் இதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ இங்கே இருக்கா, இதுக்கு நம்ம வந்து எதில் வேக வைக்க போகணுன்றதை அவங்க பார்ப்போம். நீங்கள் அடுப்பு தெரியுதா?
கொஞ்சம் இருக்கிறதுலாம் என்ன பக்கம் எடுத்து வச்சுட்டு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இட்லி குப்பரை எடுத்துக்கோங்க. ஓகே, என்னோடய இட்லி குப்பரை எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு இதை வச்சுட்டு இது ரெண்டும் தெரியா வைக்க போகிறேன். வச்சுட்டு மூடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணோம். அதுக்கு வந்து லைட் எடுத்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். தென் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் குடிக்கிற தண்ணி தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். பிகாஸ் இது வேறு இது பண்ணுறதுனால நான் இது ஒரு 3-4 தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இவ்வளோ போயிட்டாங்க 4. இப்போ இட்லி தண்ணி எங்கள் அம்மா வீட்டிலே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு தடவை வெளியே வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு புளிஞ்சு அப்புறமா கிச்சனை சுத்தமாக இல்லை, அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி நம்ம இட்லி தண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து சத்து மாவு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், சத்து மாவு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்க சத்து மாவு எடுத்து உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 சத்து மாவு உருண்டி எடுத்து ஒரு இதில் 2 வைக்கணும். 2-3 கூட வைக்கலாம். நான் ஒரு இதில் வந்து 3-2 வைக்கிறேன். நம்ம அளவு பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒரு இதுலேயே எல்லாத்தையும் வைக்கணும். 25 இது பால் இருக்குன்னா 25 நான் ஒரே இதை கூட வைப்பேன். ஆனால் எனக்கு அது மாதிரி பிடிக்காதுன்றதுனால நான் வந்து 2 இதாக பிடிச்சிருக்கேன். நான் சென்டரில் நம்ம வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேயா, நான் எப்படின்றதையும் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும்.